நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டோட்டல் நம்பர் வந்து இங்கே போட்டுட்டு டிவைடட் பை அந்த செஷனில், அதாவது த்ரூஅவுட் இந்தியாவில் 26ஆம் தேதி மத்தியான செஷனில் எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்கன்ட்டு அந்த ஸ்கோர் உங்களுக்கு என்ன, இதில் ரெண்டுத்துல எது பெஸ்ட், அதாவது டோட்டலில் எது பெஸ்ட்டோ அதுதான் எடுப்பாங்க. ஃபிசிக்ஸு அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுக்க மாட்டாங்க. இதில் எதுலையுமே 10 மார்க்ஸுக்கு கீழே எடுத்துடக்கூடாது. 10 மார்க்ஸுக்கு கீழே எடுத்துட்டு அவங்க அக்ரிகேட் வந்து, அதாவது இது எல்லாத்தையுமே கூட்டி வரக்கூடிய டோட்டல் வந்து 120க்கு மேலே வந்துருந்துச்சுனாலும் they are not eligible. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர் எஸ்.எஸ். ராஜ்சோலையானன், கரியர் கன்சல்டன்ட். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs மற்றும் பிஎஃப்டிஐஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம அட்மிஷன்ஸ் சேரணும், ஏதாவது கோர்ஸில் சேரணும் அப்படின்னா எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு எந்த வெப்சைட்ஸுக்கு போகணும், அதே மாதிரி அட்மிஷன்ஸ்க்கு எந்த வெப்சைட்ஸில் போகணும், அந்த ஸ்கோர் கார்டு வச்சு அட்மிஷன்ஸ்க்கு எந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நம்ம போன வீடியோஸில் ப்ரீஃபாகவே டிஸ்கஸ் பண்ணோம். அதேமாதிரி இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய சீட் மேட்ரிக்ஸ், அதாவது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதில் ப்ரீமியம் கோட்டாஸ் எவ்வளவு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கூட நம்ம போன வீடியோஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான், வீடியோஸ் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஜெய் இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்கோர் கார்ட்ஸ் பார்த்துங்க டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது செஷன் 1 முடிச்சிட்ட பிறகு ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும், செஷன் 2 முடிச்சிட்ட பிறகு ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும், இதை முடிச்சுட்டு செஷன் 2ல் ஸ்கோர் கார்டு வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஜெய் அட்வான்ஸ்க்கு வந்து நம்ம எலிஜிபிளாக இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றதை பார்த்துட்டு, அதே மாதிரி ஜெய் அட்வான்ஸோடைய ஸ்கோர் கார்ட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பார்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க செஷன் 1 முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. செஷன் 1 முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் உடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். கேண்டிடேட்டுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்ன, அதுமாதிரி கேண்டிடேட்ஸ் நேம், இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி கேட்டகரி ஓபிசி என்சிஎல் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, நீங்கள் தமிழ்நாடுன்னு வரும், பாண்டிச்சேரி நீங்கள் வந்துடும். கேண்டிடேட்டுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர். ஸோ இந்த வந்து பேப்பர் 1 மட்டும் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறதால பேப்பர் 1 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதோடைய ஸ்கோர்ஸ் பெர்சன்டேஜில் வந்திருக்கும் உங்களுக்கு. இதனுடைய ஆவரேஜ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேப்பர் 2A நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்கோர்ஸ் இங்கே வந்திருக்கும். அதே 2B நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்கோர்ஸ் இங்கே வந்திருக்கும். ஸோ இதோடைய பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் இன் திஸ் செஷன் வித் உங்களுடைய ஸ்கோரில் எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் உங்களுடைய ஸ்கோர் கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, இந்த டோட்டல் நம்பர் தான் இங்கே வரும். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் இன் த செஷன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 26ஆம் தேதி ஜனவரி 26ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஃப்டர்நூன் செஷனில் உங்கள் ஸ்கோர் வச்சிருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் உங்கள் ஸ்கோரோட கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கம்மியாக இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டோட்டல் நம்பரை வந்து இங்கே போட்டுட்டு டிவைடட் பை அந்த செஷனில், அதாவது த்ரூஅவுட் இந்தியாவில் 26ஆம் தேதி மத்தியான செஷனில் எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்கன்ட்டு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கீழே போட்டு டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளைட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் இங்கே ஃபிசிக்ஸில் எவ்வளோன்றதை போட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோன்றதை போட்டிருக்காங்க, அதே மாதிரி மேக்ஸில் எவ்வளோன்றதை போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆவரேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் 1 முடிச்ச பிறகு உங்களுக்கு ரேங்கிங் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க இந்த ஸ்கோர் கார்டில். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக இங்கே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் ஜெஇ மெயின்ஸ் செஷன் 2 தி ரேங்க் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வில் பி ரிலீஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ செஷன் 2ல் நம்மளுடைய ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்டுடைய பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாக வந்துடும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா செஷன் 1 ஸ்கோர் அது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செஷன் 2ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றதான் கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் தீஸ் 2 அப்படின்னு போட்டு ஃபைனல் ஸ்கோர் உங்களுக்கு என்ன, இதில் ரெண்டுத்துல எது பெஸ்ட், அதாவது டோட்டலில் எது பெஸ்ட்டோ அதுதான் எடுப்பாங்க. ஃபிசிக்ஸு அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டோட்டலில் எது பெஸ்ட்டோ அதுதான் எடுப்பாங்க. ஸோ இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலில் வந்து 82.27 வந்திருக்காங்க. இந்த பெஸ்ட்டு தான் இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த டோட்டலில் பெஸ்ட் எடுத்து இங்கே போட்டுட்டு, ஸோ இதுதான் இவங்களுடைய பர்சன்டைல். ஸோ 82.27% இவங்க எடுத்திருக்காங்க. சரி, இந்த பர்சன்டைலுக்கு நம்ம வந்து ரேங்கிங் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ
ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 2 விதமான ரேங்கிங் வரும். ஒண்ணு வந்து ஜெனரல் ரேங்கிங் வரும். இன்னொன்னு வந்து என்ன கேட்டகரி பிலாங் பண்ணிருக்காங்களோ அந்த ரேங்கிங் வரும். ஸோ இந்த கேஸ்ல வந்து ஓபிசி என்சிஎல்ல சேர்ந்தவங்களா இருக்கிறதால ஸோ உங்களுடைய ஓபிசி என்சிஎல் ரேங்கிங் வந்து 49,995. இதுதான் உங்களுடைய ஓபிசி என்சிஎல் ரேங்கிங். ஸோ காமன் ரேங்கிங் லிஸ்ட், அதாவது ஜென்ரல் ரேங்கிங். சரிங்களா? ஜென்ரல் ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா 1,61,913. இதுதான் சிஆர்எல், இந்த கேண்டிடேட்டுடைய ஜென்ரல் ரேங்கிங். இந்த கேண்டிடேட்டுடைய கேட்டகரி ரேங்கிங் வந்து இது. ஸோ இந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கோர்சஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறப்போ வந்து இந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ், அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்ன எப்படி போயிருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுவீங்க. பேஸ்ட் அப்பான் திஸ் ரேங்கிங் நீங்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் பிலாங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்டேட் கோட்டாக்கு எவ்வளோ ரேங்கிங்கில் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வருவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் ரேங்கிங்கில் கூட நீங்கள் உங்களுடைய கோர்சஸ் வந்து ஆப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய செஷன் 2 முடிச்சிட்ட பிறகு வந்துடக்கூடிய ஸ்கோர் கார்டு. சரி, நான் வந்து ஜெய் அட்வான்ஸ்க்கு இதில் இருந்து எலிஜிபிளா இல்லையா அதுக்காக இந்த டேப்லெட் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் செலக்டட் ஃபார் ஜெய் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஆர்எல் ரேங்கிங் அதில் வந்து 88% மேலே எடுத்திருந்தா, அதாவது 88.4121 இந்த பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்திருந்தா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம கேண்டிடேட் வந்து ஓபிசி என்சிஎல் ப்ளஸ் சேர்ந்தவங்களா இருக்கிறதால ஓபிசி என்சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா 67.0090 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்திருந்தா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ்னு நீங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து 82.277 எடுத்திருக்கிறதால இஸ் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ். அதனால இப்போ என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஹில் பி அப்ளைங் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸாம் வந்து எடுத்துக்கணும். அந்த எக்ஸாமுடைய ஸ்கோர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 வரும். ஸோ இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து 3 hours இருக்கும், பேப்பர் 2 வந்து 3 hours இருக்கும். ஸோ இந்த 3 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மூணுமே 60 60 60 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 60 மார்க்ஸ் டோட்டல் வந்து 180 வந்துடும். ஸோ மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு 180 வரும். ஸோ இந்த ரெண்டு பேருடைய டோட்டல் தான் இங்கே வந்துடும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் பாசிட்டிவ் மார்க்ஸ் எவ்வளவு, நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோன்றதை இங்கே வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே வந்து குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடான்றதை இங்கே வந்து போட்டிருப்பாங்க. சரி, இப்போ இதில் குவாலிஃபைட் நாட் குவாலிஃபைடு எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டகரி வைஸ் வச்சு பார்த்துப்பாங்க. அதுவும் கீழே கொடுத்துருப்பாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டில், அதாவது மேக்ஸில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா மேக்ஸில் இல்லை ஃபிசிக்ஸில் இல்லை கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஈச் சப்ஜெக்டில் மினிமம் வந்து 10 மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 120 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் இதில் எதுலையுமே 10 மார்க்ஸுக்கு கீழே எடுத்துடக்கூடாது. 10 மார்க்ஸுக்கு கீழே எடுத்துட்டு அவங்க அக்ரிகேட் வந்து, அதாவது இது எல்லாத்தையுமே கூட்டி வரக்கூடிய டோட்டல் வந்து 120க்கு மேலே வந்துருந்துச்சுனாலும் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தே வில் பி நாட் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு இங்கே ரிசல்ட் வந்துடும். அதனால் இங்கே வந்து எல்லா பேப்பர்ஸ்க்கும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் வாங்கணும். அதே மாதிரி இந்த கேண்டிடேட் ஓபிசி என்சிஎல்ன்றதால ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 9 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரணும், 90 வரணும். நமக்கு 90 வந்து 90 அண்ட் எபோவ் 90 வந்துருந்துச்சுன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் வில் பி குவாலிஃபைட் அண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் எனி ஆஃப் தி கோர்சஸ் இன் ஐஐடிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும். இவ்வளோதாங்க உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோர் கார்டு டீடைல்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்கோர் கார்டு டீடைல்ஸ் இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். செஷன் 1 முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ரேங்கிங் வந்து போட்டிருக்க மாட்டாங்க, ஒன்லி பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும். செஷன் 2 முடிச்சிட்ட பிறகு செஷன் 1 செஷன் 2 உடைய பெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதில் செஷன் 1 நீங்கள் எழுதிட்டு செஷன் 2 எழுதாமல் விட்டுருந்தீங்கனாலும் செஷன் 1 நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ அதை வச்சுட்டு உங்களுக்கு ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வச்சுட்டு உங்களுக்கு ரேங்கிங் வந்து போட்டிருப்பாங்க. ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்எல் ரேங்கிங் ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரி ரேங்கிங் ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி கோர்ஸ் செலெக்ஷனில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி, அதாவது இந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு எலிஜிபிளான்றதை அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 அவங்க கேட்டகரி பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் ஐஐடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜேஇ அட்வான்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்கோர் கார்டு டீடைல்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டோட நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து வாங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஸோ அடுத்தது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் நான் ஆன்சர் பண்ணுறேன் நான். அதே மாதிரி வரப்போகிற வீடியோஸில் நம்ம ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிரான்ச் வைஸ் கேட்டகரி வைஸ் உடைய ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க்ன்றது என்னதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது எல்லா பிரான்ச்சஸ்க்கும் நம்ம லைனாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்களுடைய கோர்சஸ்க்கு எந்த கோர்ஸ் ஆஃப் பண்ணலாம், உங்களுடைய மார்க்குக்கு உங்களுடைய ஸ்கோருக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலான்றது இந்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கோர்சஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ வரக்கூடிய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது தகவலோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.